தொண்டர் நினைத்தால் உன் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலை உருவி உனக்கு சமாதி கட்டிடுவான். எங்கள் தலைவருக்கு நாங்கள் கேட்டோம், தலைவர் அவர்களே, அன்னை வேளாங்கண்ணி பெசன்ட் அன்னை வேளாங்கண்ணி கோவில், ஆயிரம் விளக்கு மசூதி, திருவேற்காடு வடிவிடம், இங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்பது என்ன குற்றம்? சிதம்பரத்தினுடைய ஆட்சி அமைக்க வேண்டும். சிதம்பரம் பெயர் அங்கே வர வேண்டும். இது அந்த குடும்பம் முடிவு பண்ணி பெருந்தலைவர் காமராஜரை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். ஏ கார்த்திக், உங்க அப்பா முதல்வர் ஆகணும்னா சுடுகாட்டுக்கு தாண்டா ஆக முடியும். கள்ளமாவட்ட சுடுகாடு, அப்படி இல்லை என்று சொன்னால் பெசன்ட் நகர் சுடுகாடு, இல்லவா எங்க பகுதிக்கு வா, காசிமேடு சுடுகாடு, மூலகத்தன் சுடுகாடு. ஏன்னா வெட்டியா ஒருத்தன் தான் இருப்பான், வெட்டியா கூட ரெண்டு சின்ன பையன் இருப்பான். நாங்க சொல்ல ரெண்டு பேரும் ஓட்டு இல்லைன்றுவோம், வெட்டியா மட்டும் ஓட்டு போடுவான். வெட்டி திறக்கப்படும். ஒரு ஓட்டு சிதம்பரம். வாழ்க காசிமேடு சுடுகாட்டினுடைய முதல்வர் பேர் போட்டு போ. நேருஜி பிறந்தநாள் விழா கொண்டாடி இருக்கிறாயா? காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடி இருக்கிறியா? ஆனா கொண்டாடி போன பயில சுதந்திர தினம் கொண்டாடினியாடா, குடியரசு திருவிழா கொண்டாடினியா? சத்தியமூர்த்தி பொண்ணுக்குள்ள போய் உட்காருவ, ஏசிய போடுவ, அங்க ஒரு சின்ன படம் இருக்கும், பூவள்ளி போடுவ. இந்த மச்சான் அந்த மச்சானுக்கு ஊட்டுவான் லட்டு, அந்த மச்சான் இந்த மச்சானுக்கு ஊட்டுவான். இந்த ரெண்டு பேரும் ஊட்டி முடிஞ்ச உடனே நேரே வருவார்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க. நாங்கள் இந்திய தேசிய சுதந்திரத்தை கொண்டாடி விட்டோம். கொண்டாடின சத்தியமூர்த்தி பவனுக்கு இல்லையா? நீ என்னைக்கா கொடி வச்சிருக்க ரோட்ல? மக்கள் பிரச்சனை எடுத்து போராடி இருக்கிறாயா? கிடையாது. பிறகு ஓட்டு போடுவான். அம்மா இந்திரா காந்தி பிறந்தநாள் கொண்டாடினியா? அவன் செத்த இளவ கொண்டாடினியா? ஓட்டு போடுறதுக்கு எதுவுமே செய்ய மாட்டான். இந்த சிதம்பரம் இருக்கான் பாரு, அவன் முடி கலையாது, சட்ட கசங்காது, முகம் வாராது, கவர்ல வராது. ஆனா இவன் வேலை பார்த்தானா? இவன் என்ன வேலை பார்த்தான்? இப்படி எதையுமே செய்யாமல் காங்கிரஸ் கட்சியில் ஏசிக்குள்ளே இருந்து ஏசிக்குள்ளே இருந்தா எவன்டா உனக்கு ஓட்டு போடுவான்? வருகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய தொகுதி காலியா இருக்கு. கார்த்திக் சிதம்பரமே, நீ போட்டியிடுகிறாயா? பெருந்தலைவர் மக்கள் கட்சிக்கு போட்டியிடும். எங்களை விட நீ 10ல் 1 பங்கு வாங்கினா பாப்போம். நாய உன் வாயில ஒரு செருப்பை கொடுத்து இன்னொரு செருப்பால் அடிப்போம். உண்மை இது நடக்கும். காமராஜர் தொண்டர்கள் எல்லாம் காந்தியவாதிகள். ஆமா, காந்தியவாதிகள் தான். ஆனால் எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று எதிரி முடிவு செய்யணும். நாங்க மேடை எடுக்கணும்னா மேடை எடுப்போம், கல் எடுக்கணும்னா கல் எடுப்போம். நாங்கள் பெருந்தலைவர் காமராஜருடைய வழிவந்தவர்கள், எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு பையன் கேட்டானா, ஒரு அப்பா கேட்டிருக்காரு,